ஒரு சமயம் ஃபாத்திமா அலியல்லான்னு அவங்க என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? சொர்க்கத்தில் முதல் முதல் நுழையக்கூடிய பெண்மணி யார்? யார்கிட்ட கேட்குறாங்க? நபி ஒரு தன் தந்தை கிட்ட கேட்குறாங்க, சொர்க்கத்தில் முதல் நுழையக்கூடிய பெண்மணி யார்? நபிகள் நாயம் சாசம் சொன்னாங்களாம், மகளே, நீங்கள் தான் சொர்க்கத்துடைய தலைவியாக இருக்க போகிறீங்க, பெண்களுக்கான தலைவியாக இருக்க போகிறீங்க என்பதா நபி சொல்கிறாங்க. ஃபாத்திமா அலியல்லான்னு கேட்டாங்க, யார் சொல்லலாம், சொர்க்கத்தின் முதல் நுழையக்கூடிய பெண்மணி யார்? நபி சொன்னாங்க, விறகு வெட்டியுடைய மனைவி, ஒரு விறகு வெட்டியானுடைய மனைவி என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அவர்கள். விறகு வெட்டியானுடைய மனைவியா என்று ஆச்சரியத்தோடு ஃபாத்திமா அலியல்லாஹு பார்க்க எங்கே இருக்கிறார்கள் என்ற ஒரு தேடல் அவருடைய பார்வை மூலம் விளங்குகின்றது. ஒரு நபி அவர்கள் சொன்னார்கள், இதோ உன்னுடைய வீட்டுக்கு எதிர் உள்ள அந்த விறகு வெட்டியார் மனைவிதான். ஃபாத்திமா அலியல்லாஹுக்கு ஆச்சரியம் மேலுகின்றது. உடனே என்ன செய்கின்றார்கள், அந்த விறகு வெட்டியார் மனைவி இருக்கிற அந்த வீட்டிற்கு சென்று கதவை தட்டுகின்றார்கள். அங்கிருந்து குரல் வருகின்றது, யார் அது? இவர் சொல்கிறார்கள், நான் ஃபாத்திமா வந்திருக்கிறேன், நபியுடைய மகள் வந்திருக்கிறேன். உடனே உள்ளிருந்து குரல் வருகிறது. என்ன வருகிறது தெரியுமா? நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வீட்டை கதவு ஒருத்தர் தட்டினாங்கன்னா, ஒரு பெண்மணி கதவு தட்டினாங்கன்னா நம்ம இப்படி கேட்குறோமா, என்ன ஏது? அது பெண்மணி சொன்னார்கள், என் கணவன் வெளியே போயிருக்கிறாரு, என் கணவன் அனுமதி இல்லாமல் திறக்க முடியாது. யாருக்குங்க? ஆணுக்கு அல்ல, ஒரு பெண்மணிக்கு, அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய மகளுக்கு அந்த விறகு வெட்டியார் மனைவி சொல்லி எவ்வளவு இரையச்சம் இருக்கும் பாருங்கள். என் கணவன் வேலைக்கு போயிருக்கிறாரு, வெளியே போயிருக்கிறாரு, அவர் அனுமதி இல்லாமல் திறக்க முடியாதுன்னு சொன்னோன்னே ஃபாத்திமா நாயகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. 2 நாள் போகிற அப்போ சொன்னாங்க, நீங்கள் நாளைக்கு திரும்ப வர மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், என் கணவன் அனுமதி வாங்கி வைக்கிறேன். அவங்க சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ 2 நாள் போகிறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அண்ணன் சும்மா போகலை, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு கதவு தட்டுறாங்க. அங்கேருந்து குரல் வருது, யாரு? ஃபாத்திமா வந்திருக்கிற, நபியுடைய மகள் வந்திருக்கிற சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபாத்திமா தான் ஹசன் ஹுசைன் 2 பேர் வந்து, என் பிள்ளைங்க 2 பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஃபாத்திமா சொன்னாங்களா, அந்த விறகு வெட்டிய மனைவி சொன்னாங்களாம், என் கனவு கிட்ட உங்களுக்கு மட்டும் அனுமதி வாங்கினேன், உங்கள் பிள்ளைகளுக்கு அனுமதி வாங்கலை என்று சொன்னாங்களாம். கதவு திறக்கப்பட 2ஆம் நாள் போயிட்டாங்க ஃபாத்திமா அவங்க வீட்டுக்கு. 3ஆம் நாள் வராங்க. இப்போ கதவு தட்டுறாங்க. அதே கேள்வி, அதே பதில். கதவு திறக்கப்படுது. அப்போ சொன்னாங்க, கதவு திறந்துட்டீங்களே, என் கணவர்கிட்ட கேட்டேன், என் கணவர் சொன்னார், நபியோருடைய குடும்பத்தில் யார் வந்தாலும் அவர்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் அனுமதி கொடுக்கலாம், வரலாம் என்று பொது அனுமதி கொடுத்துட்டாங்க என்பதாக சொன்னாங்க. இப்போ ஃபாத்திமா அவங்க என்ன செய்கிறாங்க, 2 பேரும் பேசிட்டு, அந்த பெருமை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அசர் நேரம் வருது, அசர் தொழுகிறாங்க 2 பேரும். ஃபாத்திமா இல்லாமல் தொழுதுட்டு அவர் ஓரமாக உட்காடுறாங்க. அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்கள் மார்க்கம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், ஆனால் அந்த பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதில் இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அந்த பெண்மணி சொன்னாங்க, அல்லாஹ் துவா செய்கிறாங்க, அல்லாஹ் நான் செய்யக்கூடிய இந்த ஹிதுமத், என்னுடைய இந்த சேவை இருக்க என் கணவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தணும். நான் செய்யக்கூடிய இந்த சேவை, என் கணவனுக்காக செய்யக்கூடிய ஹிதுமத் இருக்க என் கணவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்த வேண்டும். அவருக்கு நீ ஆயுள் பலத்தை கொடு, தேக பலத்தை கொடு, உடல் சுகத்தை கொடு, நீண்ட ஆயுளை கொடுன்னு சொல்லி செய்கிறாங்க. அந்த விறகு வெட்டியார் மனைவி, அந்த அம்மா அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறாங்க. ஃபாத்திமாவும் பார்க்குறாங்க. சிந்தித்து பார்க்கணும். ஃபாத்திமாவும் சொர்க்கத்தை தலைவி, ஆனால் முதல்ல சொர்க்கத்தில் பாதம் வைக்க போகிறது யாரு? அந்த விறகு வெட்டியார் மனைவி. காரணம் என்ன? கணவனுடைய நலவிலே அக்கறை கொண்டவள் அந்த பெண்மணி. எனவே நாம் விளங்க முடிகிறது.